வணக்கங்க. இது அங்காளம்மன் சத்யா வீடியோ. மேல்மலையனூர் அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா கோயிலை பொறுத்த வரைக்குங்க ஒரு விஷயம் என்னென்னா, மலையனூர் கோயிலை அந்த அம்மாவை பராமரிக்கிறதும் சரி, அங்கே இருக்கிற தெய்வங்களை பராமரிக்கிறதும் எல்லாமே மீனவ சமுதாய மக்கள் தாங்க. கருவறையை கூட ஒரு குறிப்பிட்ட, அதாவது மீனவ சமுதாய மக்களாக இருந்தாலும் ஒரு குறிப்பிட்ட பரம்பரையை சார்ந்தவங்க அந்த அம்மாவை ஆதி காலத்தில் பூஜை பண்ண ஒரு 7 குடும்பத்தை சார்ந்தவங்க இப்போ 200 குடும்பம் மேலே இருக்காங்களாங்க. அவங்க தான் திரும்ப திரும்ப அந்த அம்மாவுக்கு அபிஷேகங்கள், ஆராதனைகள் எல்லாமே பண்ணுறது அவங்க தான் சொல்கிறாங்க. அப்படிப்பட்ட அங்காள பரமேஸ்வரி அந்த அம்மா நம்ம போய் தொட முடியாது அந்த கருவறையில். அந்த பூஜை புனஸ்காரங்கள் பண்ணுறவங்க கூட அவங்க ஒரு டாலர் மாதிரி போட்டிருப்பாங்க. ஆத்மலிங்கம்னு சொல்லிட்டு ஒரு லிங்கம் போட்டிருப்பாங்க. அந்த லிங்கத்தை போட்டுக்கிட்டு தான் அந்த அம்மாவை அபிஷேகம் பண்ணுவாங்க. ஏன்னா அவ்வளவுக்கு அவ்வளோ உக்ர காளியாக அம்மா அங்காள பரமேஸ்வரி. அதனால தான் அந்த அம்மாவை போன உடனே பார்த்துடக்கூடாதுன்னு தான் முன்னாடி புத்து மறைச்சிருக்கோம் அந்த அம்மாவுக்கு. அதோட நம்ம போய் உள்ளே போகிற வாய்ப்பு கிடைச்சா கூட தொடக்கூடாதுன்னு சொல்கிறாங்கங்க. ஆனால் அது உண்மை தான், தொடாதீங்க. பெரும்பாலும் அம்மா தொடாமல் வணங்குங்க. ஏன்னா அந்த மீனவ சமுதாய மக்கள்லேயே அந்த வம்சத்தை சார்ந்தவங்க மட்டும்தான், அதுவும் ஆத்மலிங்கம் போட்டுருக்கவங்க தான் அபிஷேகம் பண்ணுவாங்களாம் அப்படின்னு சொல்கிறாங்க. ரொம்ப உக்ர தேவி அங்காள பரமேஸ்வரின்னு